எனது அன்பிற்குரிய 17வது பேட்ச் யோகம் மாணவர்கள் அனைவருக்கும் காலை. முதல்ல நீங்க என்ன தெரிஞ்சுக்கணும்னா, ஏன் கண்களை மூடி உட்கார சொல்லும், அதுக்கான காரணத்தை நீங்க உணர்த்து. நிறைய பேர் கண்ணை திறப்பாங்க. எதுக்காக கண்ணை மூடி உட்கார சொல்லும்? கண்களை மூடி உட்கார்றது மனசுக்கு நல்லது. கண்களை மூடி உட்கார்றது மனதிற்கு நல்லது. இந்த கண்களை மூடுற மாதிரி பாசாங்க செய்யறவங்கள எந்த காலத்தையும் நம்பவே கூடாது. டேஞ்சரஸ் பர்சன் பேரும். கண்ணை மூடுற மாதிரி அப்படியே பாக்குறோம். அதை பண்றீங்க. உங்க எதிர்தான் உட்காந்துக்கிறேன், எனக்கு தெரியாதா? அதனால தெரிஞ்சுக்கோங்க, எதுக்காக கண்ணை மூட சொல்ற காரணம் தெரிஞ்சுக்கோங்க. கண்களை மூடி உட்காரும் போது என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, தாட்ஸ் முதல்ல குறையும். கண்ணை மூடி உட்காரும் போது உங்களோட எண்ணங்கள் குறையும், தாட்ஸ் குறையும். இந்த தாட்ஸை குறைக்கிறதுக்கு தான் நாங்க கண்ணை மூடி உட்கார சொல்றோம். அதாவது 5 புலன்கள், கண், காது, மூக்கு, வாய், மெய், 5 புலன்கள். இந்த 5 புலன்கள்ல சக்தி வாய்ந்த புலன் எது அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்ணு. அந்த கண்ணை மூடி உட்காரும் போது தாட்ஸ் குறையும். இந்த தாட்ஸ எண்ணங்களை குறைக்கிறதுக்காக தான் உங்களை கண்ணை மூடி உட்கார சொல்றேன். கண்களை திறந்து கொண்டே யாரும் தியானம் செய்ய முடியாது. அப்பெல்லாம் சொல்லித்தராங்க. கண்ணை திறந்தே தியானம் தான் பண்ணலாம் அப்படின்னு சொல்லித்தராங்க நிறைய பேர் வெளியில. அது எப்படி பண்ணணும்னா இந்த கண்ணை 2 மணி நேரம் தூக்கணும். டெட் பாடி ஆன மாதிரி. பஸ்ல போனாலும் கண்ணை தூக்கணுமா, ஸ்விம்மிங் பூல்ல குளிச்சாலும் அப்படி கண்ணை மேல தூக்கணுமா, பிளைட்ல போனா கண்ணை மேல தூக்கணுமா, பார்க்கும்போது போன மாதிரியா இருக்கும். கண்களை திறந்து கொண்டே தியானம் செய்ய முடியாது. நீங்க அப்படி கண்களை திறந்துக்கிட்டே நீங்க தியானம் செய்யணும்னா நீங்க பெரிய வெளியே யோகியாவோ ஞானியோ மகானோ பிறந்திருக்கும். சொல்றது புரியுதா? கண்களை திறந்து கொண்டு யாரும் தியானம் செய்ய முடியாது. அப்படி நீ கண்களை திறந்து தியானம் செய்ய போன பெரிய வெளியே நீ யோகியாவோ மகானோ பிறந்திருக்கும். நாமெல்லாம் யாருன்னா சாதாரண மனிதர்கள். எப்படி? சாதாரண மனிதர்கள். நம்மளாம் கண்ணை திறந்து தியானம் பண்ண முடியுமா? முடியுமா? கண்ணை மூடிதான் தியானம் பண்ணும். அப்படித்தானே? அப்ப கண்களை ஏன் மூட சொல்லணும்னா உங்க எண்ணங்களை குறைக்கணும், தாட்ஸ் குறையும். உங்களை கண்ணை மூட சொல்லிட்டு நாங்க இங்க எதுவும் பண்ண பார்த்து கிடையாது. நீங்க பாக்குற பார்வை எப்படி இருக்குதுன்னா, உங்களை கண்ணை மூட சொல்லிட்டு நாங்க எதுவும் பண்ணுங்கிற போல இருக்கு. அதை அப்படி பார்க்க நோட்டம் இருக்கு, என்ன பண்றாங்கன்னு பார்க்கலாம். அப்படி பார்த்து நீங்க என்ன பண்ண போறீங்க? இல்ல பார்த்து மட்டும் என்ன பண்ண போறீங்கன்னு கேட்கிறேன். கவனிங்க, நீங்க யோகாசனம் பண்ணும் போதோ இல்ல பயிற்சிகள் செய்யும் போதோ கண்களை மூடித்தான் பயிற்சி செய்யும். அப்படிதானே சொல்றோம். நம்ம யோகாசனம் பண்ணும் போது இல்ல பயிற்சிகள் செய்யும் போது கண்களை மூடி நிலையில் பயிற்சி செய்யும். அப்புறம் கவனிக்க வேண்டிய விஷயம், உங்களோட பிரீத்திங் நார்மலா இருக்கா? உங்க சுவாசம், உள் சுவாசம் வெளி சுவாசம் நார்மலா நடக்குதா? அப்பெல்லாம் நீங்க கவனிக்கணும். நம்ம போன வாரம் சொல்லி கொடுத்தோம் இல்லையா, பிராணாயாமம் சொல்லி தரப்போ அதை சொல்லியிருக்கோம். உங்களோட பிரீத்திங், உங்களுடைய பிரீத்திங் பயிற்சிகள் செய்யும்போது கண்களை மூடி நிலையில உங்க பிரீத்திங் நார்மலா, உள் சுவாசம் வெளி சுவாசம் நார்மலா நடக்குதா அப்படின்னு கவனிக்கணும். ஏன் நார்மலா இருக்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்க கண்ணை மூடி பயிற்சி செய்யும் போதுதான் உங்களுக்கும் உங்க மனசுக்கும் எவ்வளவு நெருங்கிய தொடர்பு இருக்கு அல்லது எவ்வளவு தூரம் நீங்க விலகி இருக்கிறீங்கிறத புரிஞ்சுக்க முடியும். மனப்பயிற்சியெல்லாம் கண்ணை மூடிதான் நீங்க பயிற்சி எடுத்துருக்கோம். அப்ப அந்த எண்ணங்கள் இல்லாம பண்றதுக்கும் குறைக்கிறதுக்கு தான் கண்ணை மூட சொல்றது. அதே வேளையில நீங்க பயிற்சி யோகாசனம் பண்ணும்போதோ பிராணாயாமம் பயிற்சிகள் செய்யும் போதோ கண்கள் மூடி நிலையில
ஸோ உங்களோட அந்த பிரீத்திங் வந்து நார்மலா நடக்குதா, உள் சுவாசம் வெளி சுவாசம் நார்மலா நடக்குதா கவனிங்க. ஏன் நார்மலா இருக்கணும் அது? அதாவது இந்த நார்மலா உங்க சுவாசம் நார்மலா இருக்கணும் அப்படின்னு சொல்லும்போது, இந்த 24 மணி நேரத்துல நீங்க தூங்கும் போது கூட, இப்ப நீங்க உட்கார்ந்துட்டு இருக்கீங்க, இப்ப உட்கார்ந்துட்டு இருக்கிற இந்த நிலைக்கு பேர் வந்து கான்சியஸ், விழிப்பு நிலைன்னு பேரு. உட்கார்ந்துக்கிற இந்த நிலைக்கு பேரு விழிப்பு நிலை. நீங்க தூங்கும் போது கூட உங்க மனம் தூங்காது, தெரியுமா? அது நீங்க தூங்கும் போது 5 புலன்கள் தான் தூங்குமே கண்டி உங்க மனம் தூங்காது. அப்படி உங்க மனம் தூங்கிடுச்சுன்னா அதுக்கு பேர் டெத்துன்னு பேரு. புலன்கள் தான் தூங்கும். கண், காது, மூக்கு, வாய்மை அப்படிங்கிற 5 புலன்கள் தான் தூங்குமே ஒழிய மனம் தூங்காது. அது விழிப்படையில் தான் இருக்கும். இது சிலருக்கு புரியும், இல்ல சிலருக்கு வந்து நேரம் வரும்போது புரியும். மனம் தூங்காது. அதாவது இந்த மைண்ட் அப்படின்னு சொல்லும் போது மேல் மனம், உள் மனம், ஆழ் மனம் கேள்விப்பட்டிருக்கீங்களா? கான்சியஸ் மைண்ட், சப்கான்சியஸ் மைண்ட், அன்கான்சியஸ் மைண்ட், சூப்பர் கான்சியஸ் மைண்ட் அப்பெல்லாம் இருக்கு, தெரியுமா? இந்த மனம் அப்படிங்கிற ஒரு கருவியை பத்தி தெரிஞ்சுக்கினீங்கன்னா சாதாரண விஷயம் இல்லை. சாதாரண விஷயம் கிடையாது. இந்த பிரபஞ்சமே உங்க காலடியில. அதான் மனப்பயிற்சி. அதுதான் இந்த பிராக்டிக்கல் செஷன் முடிஞ்ச உடனே மனப்பயிற்சிக்குள்ள கொண்டு போவோம். இதெல்லாம் பெரிய சவாலா இருக்கும், பெரிய சவால். பகீரத பிரயத்னம் மாதிரி உழைக்கணும். நீங்களும் உழைக்கணும், நானும் உழைக்கணும். அவ்வளவு பெரிய விஷயம். அந்த விஷயத்த நீங்க தெரிஞ்சுக்கும் போதுதான் இந்த உலகமே உங்களுக்கு புரியும், உங்களை பத்தி நீங்க புரிஞ்சுப்பீங்க. அவ்வளவு பெரிய விஷயம் அது. தன்னை அறிந்தால் தனக்கு ஒரு கேடு இல்லைன்னு சொல்ற மாதிரி உங்களை நீங்க முழுசா புரிஞ்சுக்கும் போது ஒண்ணுமே இல்லை லைஃப், உலகத்துல லைஃப்ல ஒண்ணுமே இல்லைன்னு சொல்லிட்டு அமைதியா ஆயிடுது. அமைதியா இருக்கு, அமைதியா வேலையை பார்ப்பீங்க. அதை கவனிங்க. இந்த மனம் அப்படின்னு சொல்லும் போது, அதாவது புலன்கள் தான் தூங்கும், மனம் தூங்காது. இந்த மனம்னு சொல்லும் போது மேல் மனம், உள் மனம், ஆழ் மனம், கான்சியஸ் மைண்டு, சப்கான்சியஸ் மைண்டு, அன்கான்சியஸ் மைண்டு, சூப்பர் கான்சியஸ் மைண்ட் ஒன்று இருக்கு. சூப்பர் கான்சியஸ்னா யாருன்னா கடவுள், அவர் தான் கடவுள். இதுல மேல் மனம் அப்படிங்கிறது வந்து புலன்கள் சம்பந்தப்பட்டது. நல்லா நல்லா புரியணும், புரிஞ்சுக்கணும். மேல் மனம் அப்படிங்கிறது வந்து புலன்கள் சம்பந்தப்பட்டது. மேல் மனம் தான் தூங்குமே ஒழிய உள் மனம் தூங்காது. அந்த புலன்களோட சேர்ந்து மேல் மனம் தான் தூங்கும், உள் மனம் தூங்காது. அப்படி உள் மனம் தூங்கிடுச்சுன்னா அது பேர் டெத். அதான் சப்கான்சியஸ் மைண்ட் சொல்றோம். சப்கான்சியஸ் மைண்ட் இருந்து தூங்காது, புரியுதா? அதனால நீங்க தூங்கும் போது கூட சரி, எப்பயுமே என்ன பண்ணிட்டு இருக்கோம், உங்க சுவாசம் நார்மலா இருக்குதா? நீங்க தூங்கும் போது கூட உங்க சுவாசம் வந்து நார்மலா இருக்கிறது நல்லது. அந்த வயிறும் சுவாசத்தையும் நார்மலா நடக்குதா பிரீத்திங் அப்படிங்கிறது எப்பயுமே செக் பண்ணி ஆகும். இது மாறுச்சுன்னா மாபெரும் வியாதிகள். அதாவது உங்களுடைய எண்ணங்களுக்கும், கண்ணமோட சொல்றதே தாட்ஸ் குறைக்கிறதுக்கு, அதே வேளையில உங்களோட எண்ணங்களுக்கும் நோய்களுக்கும் மிகப்பெரிய தொடர்பு இருக்கு. உங்களோட எண்ணங்கள் தான் உங்களுக்கு நோய்களை தோற்றுவிக்குது. எண்ணத்துக்கும் நோய்களுக்கும் சம்பந்தம் உண்டு. இதுதான் சித்தர்கள் என்ன சொல்றாங்கன்னா, சலேவாதம் சலே சித்தம் நிச்சலே பவதே. சலேவாதம் சலே சித்தம் நிச்சல பவதே அப்படின்னு அர்த்தம். வாதம்னா காற்று. உங்கள் சுவாசம் எப்படியோ உங்கள் மனம் அப்படி. ஒரு விஞ்ஞான ரீதியா ஒரு உடல் மிஷின் வரும்போது, உடம்புன்னு வரும்போது 90% நோய்களுக்கு காரணம் மனம். இது யார் சொல்றதுன்னா சயின்ஸ், விஞ்ஞானம் தான் சொல்லுது. 90% நோய்களுக்கு காரணம் மனம் சொல்லும்போது, உங்க எண்ணங்களுக்கும் உங்களுக்கு வர நோய்களுக்கும் டைரக்டா கனெக்ஷன் இருக்கு. அதனால எப்பொழுதும் உங்கள் சுவாசம் நார்மலா வச்சுக்கிட்டு நல்லது.
உங்கள் நோய்களை நீங்கள் சரி செய்ய வேண்டுமானால் உங்கள் மனதை நீங்கள் சரி செய்ய வேண்டும். உங்க மனசை சரி பண்ணா உங்க சுவாசம் சீரா இருக்கும். உங்க சுவாசம் சீரா இருக்குன்னா உங்க எண்ணங்கள் ஒழுங்கா இருக்கும். உங்கள் எண்ணங்கள் ஒழுங்கா இருக்குன்னா எப்படி ஒழுங்குபடுத்துங்க எண்ணங்களை? எண்ணங்கள் ஒழுங்குபடுத்த எப்படி ஒழுங்குபடுத்துங்க? கண்ணை மூடணும். புரியுதா? உங்க மனசுக்கும் உங்க எண்ணங்களுக்கும் நோய்க்கும் சம்பந்தம் இருக்குன்ற போது நோய்களை வென்றெடுக்க வேண்டுமானால் உங்கள் மனதை நீங்கள் நெறிப்படுத்த வேண்டும், மனதை ஒழுங்குபடுத்த வேண்டும். மனதை ஒழுங்குபடுத்த வேண்டுமானால் உங்கள் சுவாசத்தை ஒழுங்குபடுத்த வேண்டும். உங்கள் சுவாசத்தை ஒழுங்குபடுத்த வேண்டுமானால் உங்கள் எண்ணங்கள் ஒழுங்காக இருக்க வேண்டும். உங்கள் எண்ணங்கள் ஒழுங்காக இருக்க வேண்டுமானால் உங்கள் கண்களை நீங்கள் மூட வேண்டும். புரிஞ்சுச்சா? இந்த கண்ணமூடி ஆக்டிங் பண்ற கேஸ் எல்லாம் புரியுதா? கண்ணா மூடுற மாதிரி அந்த பாவலான்னு சொல்லுவாங்க. பாவலா தான் இருக்கு, பாசாங்க பாவலா காட்டுறது. கண்ணை மூடுற மாதிரி டேஞ்சரஸ் பர்சன் பேர். கண்ணை மூடுற மாதிரி ஆக்டிங் பண்றோம். நம்பவே கூடாது. அவங்க எந்த காலத்துல நம்ப கூடாது. கண்ணை மூடனா தாட்ஸ் குறையுதா? கண்ணை மூடனா தாட்ஸ் குறையணும். குறையுதா? எத்தனை பேர் குறையுது? இல்ல எனக்கு கண்ணை மூணாலும் தாட்ஸ் ஓரா வருதுன்ற கேட்டுருங்க. கண்ணை மூணாலும் தாட்ஸ் ஓரா வருது. அப்ப நீங்க ஆக்டிங் பண்ணினா கண்ணை மூடுற மாதிரி பாசாங்க பண்ணினா. ஒருவேளை உங்களுக்கு வந்து கண்ணை மூடினாலும் உங்களுக்கு தாட்ஸ் வருது அப்படின்னா உங்க மனம் வந்து பாதிச்சிருக்கலாம். அதாவது கண்களை மூடின உடனே தாட்ஸ் குறையணும். ஃபர்ஸ்ட் அந்த புருவ பத்தி நினைச்சிட்டு அப்படியே கவனிச்சுட்டு அப்படியே முதுகத்தை நேரா வச்சு தலை கொஞ்சம் மேல நிமித்திட்டு அப்படியே சின்மத்துல பிடிச்சி அந்த புருவ பத்தி கவனிச்சுட்டு உட்காரும். அப்படியே கவனிச்சுட்டு உட்காரும் போது படிப்படியா 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 தாட்ஸ் குறையணும். தாட்ஸ் படிப்படியா குறைஞ்சு இந்த 6 நாள் 15 நாள்ல ஒரு வாரம் பிரேக் விட்டாச்சு. இந்த 15 நாள்ல என்னெல்லாம் நீங்க அனுபவிச்சு உங்க வாழ்க்கையில என்னெல்லாம் சம்பவம் நடந்திருக்காதா? என் வாழ்க்கையில பல சம்பவம் நடந்துச்சு இந்த 15 நாள்ல. எனக்கே வந்து எதுக்கடா அந்த லீவ் விட்டுன்னு தோணும். இந்த 15 நாள்ல நிறைய விஷயம் நடந்திருக்கும் உங்களுக்கு இல்லையா? நிறைய சம்பவங்களை பேஸ் பண்ணிருப்பீங்க. உள்ள வந்து நீங்க கண்ணை மூடி சிம்மத்தை பிடிச்சி உட்காரும் போது அந்த எண்ணங்கள்லாம் குறையுதா? குறைஞ்சி மனம் அமைதியாகி 8 மணிக்கு முன்னாடி வரைக்கும் நான் என்ன பண்ணிருந்தேன், 9 மணிக்கு மேல நான் என்ன பண்ண போறேன் அப்படிங்கிற எண்ணம் இல்லாம அமைதியா இருக்கீங்களா? அந்த அமைதியான நிலையை கொண்டு வர்றதுதான் கண்ண மூடி உபாசம். சொல்றது புரியுதா? 8 மணிக்கு முன்னாடி வரைக்கும் எவ்வளவு பரபரப்பா எவ்வளவு பிரச்சனைகள்லாம் சந்திச்சிருக்கீங்க. வந்து உள்ள வந்து உட்காந்துங்க, எண்ணங்கள் சிம்மத்தை பிடிச்சி உட்காந்துங்க, மனம் அமைதி அடையுது, மனம் ஒருமைப்படுது. 9 மணிக்கு மேல என்ன செய்ய போறன்ற எண்ணம் கூட இல்லாம அமைதியா இருக்கா? அப்படி கொண்டு வரதுக்கு தான் உட்கார சொல்றோம். அமைதியா உட்காந்து சொல்றத உள்வாங்கிறதுக்காக தான் கண்ண மூடி உட்கார சொல்றோம். அப்பதான் போக்கஸ் வரும், கவனம் இங்க இருக்கும். இல்லைன்னா ஆகும், வெளியில பார்த்தது நடந்தது சம்பவம்லாம் உள்ள வந்து வச்சு உட்காந்து என்ன பண்ணுவேன், ஐயோ பண்ண பண்ணுங்கிற அரைக்கூட இன்னும் பார்த்து உட்காந்து கவனமா உட்காந்து எந்த ஒரு ரியாக்ஷனும் இல்லாம எந்த ஒரு செயலும் இல்லாம உட்காந்து முடியும். அந்த எண்ணத்தை கொண்டு வர்றதுக்கு தான், அந்த அமைதியை கொண்டு வர்றதுக்கு தான் கண்ண மூடி உட்கார சொல்லுவோம். அதே மாதிரி நோய்களை வென்றெடுக்கணும்னாலும் கண்களை முன்னா உட்காரும். மனசு சரி பண்ணணும், மனசு சரி பண்ணா, சுவாசம் சரி பண்ணணும், சுவாசம் சரி பண்ணா, எண்ணங்களை சரி பண்ணணும், எண்ணங்களை சரி பண்ணா சக்தி வாய்ந்த பொருள். 5 பொருள்கள சக்தி வாய்ந்த பொருள் கண்ணு. கண்ணை மூடணும். இப்ப புரியுதா? எது கண்ண மூடி உட்கார சொல்றேன்? எதுக்கும் கண்ண மூடி உட்கார சொல்லிட்டு ஏதோ நம்ம கண்ண மூடி உட்கார சொல்லி 4 இட்லி வாங்கி சாப்பிடாரு போகுது. என்ன பண்றாரு பாருங்க, டிஃபன் பண்ணி சாப்பிட்றாரா? இதெல்லாம் உங்க வேலை கிடையாது. நான் எல்லாத்துக்கும் தயாரிதான் வந்து போயிட்டேன். யோகா சென்டர் பில்டிங் உள்ள கால வச்சோம்னா எல்லாத்துக்கும் தயாராயிட்டு வந்து உட்காரு. எல்லாத்துக்கும் தயாராயிட்டு வந்து உள்ள என்னெல்லாம் நீங்க வந்து வாட்ச் பண்ணாதீங்க. நதி மூலம் ரிஷி மூலம் ஆராயத்தெல்லாம் இங்க வேண்டாம். நதி மூலம் ரிஷி மூலம் ஆராயத்தெல்லாம் இங்க தேவை. அதெல்லாம் ஆராய்ச்சின்னா ஒண்ணும் ஆகுது. என்னை படைத்த இறைவனால் மட்டுமே என்னை புரிந்து கொள்ள முடியும். என்ன கூட வாழும்
என் மனைவி கூட என்னை புரிஞ்சுக்க முடியாது. என்னை படுத்த இறைவன் மட்டுமே என்னை புரிந்து கொள்ள முடியும். என்ன கூட 12 வருஷம் வாழ்ந்துட்டு இருக்கிற என் மனைவியால கூட என்னை ஒரு செயலை கூட புரிந்து கொள்ள முடியாது. அப்படின்னா பாத்துக்கோங்க. நான் யாரு? ரமண மகரிஷி உங்களால புரிஞ்சுக்க முடியுமா? ரமண மகரிஷியை உங்களால புரிஞ்சுக்க முடியுமா? புரிஞ்சுக்க முடியுமா? உங்க விஷயம் என்ன, அவர் விஷயம் என்ன? சுவாமி விவேகானந்தர் உங்களால புரிஞ்சுக்க முடியுமா? ராமகிருஷ்ண பரமசரை புரிஞ்சுக்க முடியுமா? அன்னை சாரதா தேவியை புரிஞ்சுக்க முடியுமா? அன்னை தெரசாவை நீங்க புரிஞ்சுக்க முடியுமா? புரிஞ்சுக்க முடியுமா? முடியாது இல்லையா? அப்போ உங்களோட லெவல் எவ்வளவு இருக்கு பாருங்க. இப்ப ரமண மகர்ஷி லெவல் எவ்வளவு இருக்கு பாருங்க. லெவல்னா நீங்க தப்பா இருக்குங்களா? அப்படி இருக்கிறவங்க நீங்க ஒரு பெரிய மகான, ஒரு பெரிய ரிஷிய மகான குருமான புரிஞ்சிக்க முடியுமானா முடியாது. ஒரு அகோரி உங்களால புரிஞ்சுக்க முடியுமா? காசி ராமேஸ்வரர் அகோரி வந்து வாழ்ந்துட்டு அவர் உங்களால புரிஞ்சுக்க முடியுமா? முடியாது இல்லையா? அப்ப புரிஞ்சிக்காம அவரை பத்தி தப்பு தப்பா பேசினா என்ன சொல்லுங்க? அதனாலதான் என்ன உங்களால புரிஞ்சிக்க முடியாது. என்ன புரிஞ்சுக்கணும்னா என்ன மாதிரியே ஒருத்தர் இருந்தாதான், என்ன மாதிரி இன்னொருத்தர் பக்கத்துல அவரால புரிஞ்சுக்க முடியும். அதனால இந்த நதி மூலம் ரிஷி மூலம் ஆராயிர வேலை வேண்டாம், அது வந்து ஆபத்து. அதனால கண்களை மூடி உட்கார்றது ரொம்ப நல்லது. யோகா சென்டர்லன்னு இல்லை, உங்களுக்கு எப்பெல்லாம் நேரம் கிடைந்தோ, எப்பெல்லாம் டைம் இருக்கோ, எப்பெல்லாம் நான் தேவையில்லாத வேலையை செய்யறேன்னு நினப்பு வருதோ, வீட்டுல அர்த்தமில்லாத வேலை செஞ்சுட்டு இருப்பீங்க. வீட்டுல இந்த ஆணி புடுகிற வேலை நிறைய பண்ணிட்டு இருப்பீங்க. அது மாதிரி ஆணி புடுகிற வேலை தேவையில்லாத வேலை நம்ம செஞ்சுட்டு இருக்கோம்ன்ற நினப்பு வந்துன்னா நம்மனு போய் ஒரு இடத்துல உட்காந்து சிம்மத்துல போச்சு பட்ஜெட் போட்டு சிம்மத்துல போச்சு கரெக்டா கண்ணை மூடி உட்கார்றது நல்லது. தேவையில்லாத செயல்கள் தான் பெரும் பிரச்சனையை உண்டு பண்ணுது. அதனால நம்ம செய்யக்கூடிய செயல் அர்த்தமானதா இருக்கும், சரியானதா இருக்கும், பல பேருக்கு பயனுள்ளதா இருக்கும், தனக்கு பயன்படுறாம இருக்கணும், மற்றவங்களுக்கு பயன்படுறாம இருக்கணும். அப்படி இருந்தாதான் செய்யணும். கண்டி அர்த்தம் இல்லாத வேலையை செய்யக்கூடாது. ஆனா பல பேரு அர்த்தம் இல்லாத வேலை செஞ்சுட்டு இருக்கீங்க. அப்படி அர்த்தம் இல்லாத பயனே இல்லாத ஒரு செயலை செய்யறேன் அப்படின்னு உங்களுக்கு ஒரு எண்ணம் வந்து நினைப்பு வருதுன்னா கம்முன்னு போய் ஒரு பெட்ஷீட்டை போட்டு சின்மத்தில் முடிச்சு கம்முன்னு உட்காந்து கிடக்கும். அதான் நல்லது. எங்கன்னா போய் உட்காந்துவோம். வீட்டுல தேவையில்லாம பேசிட்டு தேவையில்லாம வேலைலாம் பண்ணுங்கன்னா எனக்கே தேவை வம்புலாம் வருது. அழகா பெட்ஷீட் போட்டு ஆள் நடமாட்டல கண்ண முடியும் உட்காந்து பெட்ஷீட் போட்டு கம்பிடிச்சு நம்ம சின்மத்தை பிடிச்சி உட்காந்துக்கும். இல்ல தனியா போய் எங்கன்னா சின்மத்தை பிடிச்சி கம்பெனி உட்காந்து ரொம்ப நல்லது. உட்காந்து மனசை கவனி. என்னது? கண்ணை மூடி உட்காந்து உன் மனதை கவனி. என்ன பண்ற ஏது பண்றதுன்றத கவனி. முதல்ல கண்ணை மூடி உட்காந்து அமைதியாயிடுது. நம்ம தேவையில்லாத செயல் செய்யறோம், தேவையில்லாத வேலை அது புரிஞ்சுக்கிட்டு அமைதியாயிடும். புரியுதா நான் சொல்றது? உடனே லெஃப்ட் பிரெயின் கேள்வி கேட்கும். சும்மா உட்காந்தா யார் சோறு போறது கேட்கும். உங்களுக்கு கேட்கும். கண்ணை மூடி சும்மா போய் உட்கார சொல்றாரு, சும்மா உட்காந்து யார் சோறு போறது அப்படி கேட்கும் உங்க புத்தி, அந்த லெஃப்ட் பிரெயின். சித்தர்கள் சொல்ற விஷயம் வேற. அதாவது சும்மா இருப்பதே சுகம், சும்மா இருப்பதே சுகம். அவங்க சொல்ற விஷயம் வேற, நீங்க புரிஞ்சுக்கிற விஷயம் வேற. சும்மா உட்காந்து யார் சோறு போறது? எல்லாம் ஒரு நைட்டுக்கு தானே நீ போறியா சோறு அப்படின்னு கேட்டு உட்காந்து. சித்தர்கள் சொல்ற விஷயம் வேற. எப்பெல்லாம் உங்களுக்கு தேவையில்லாத வேலை செய்யறதுன்னு தோணுதோ அப்பெல்லாம் என்ன பண்ணிடு, கம்முன்னு என்ன பண்ணுது, கண்ணை தனியா போயிடு. எங்கன்னா தனியா போயிட்டு கண்ணை மூடிட்டு அப்படியே உட்காந்து உன் மனசை கவனிக்கிற வைப்பாரு. கண்ணை தரக்கூடாது. கண்ணை மூடிட்டு என்னெல்லாம் ஓட்டம் ஓடுது, என்னெல்லாம் பண்ணுது, எப்பெல்லாம் பேசுது அப்படின்னு உங்க மனசை கவனிக்க ஆரம்பிச்சு, உங்க எண்ணங்களை கவனிக்க ஆரம்பிக்கணும். உங்க எண்ணங்களை கவனிக்க ஆரம்பிச்சுன்னா உங்க மனம் அப்படிங்கிறத வந்து நீங்க ஒழுங்குபடுத்த ஆரம்பிக்கணும் அர்த்தம், நெறிப்படுத்த ஆரம்பிக்கணும் அர்த்தம். எண்ணங்கள் அழகானால் எல்லாம் அழகாகும். எண்ணங்கள் அழகானால் எல்லாம் அழகாகும். எண்ணங்கள் மோசமா இருந்ததுன்னா எல்லாம் மோசமாகும். அதனால அந்த எண்ணங்களை நெறிப்படுத்தணும், ஒழுங்குபடுத்தணும். நோய்களை சரி செய்யணும்னா கண்ணை மூடி உட்கார்ந்து பிராக்டிஸ் பண்ணணும்.
யார் ஒருவருக்கு கண்களை மூடி பயிற்சி செய்வதில் சித்தி கிடைக்கிறதோ அவர்களுக்கே இந்த பிரபஞ்சம் வசப்படும், அவர்களுக்கு இந்த பிரபஞ்சம் தலை வணங்கும். நீங்க கேட்கறதெல்லாம் கொடுக்கும், கேட்கறதெல்லாம் கொடுக்கும். அதனால ஏதோ உட்காந்து சும்மா கண்ணமுடி உட்காந்து சொல்றாங்க, வாரம் இது ஒரு ரோதனையா இருக்குது. நீங்க உள்ள உட்கார கண்ணமுடி உட்கார வச்சு வாரம் 5 நிமிஷம் 10 நிமிஷம் என்ன பண்றதுனால சாவடிக்கணும், என்னதான் பண்ணான்னு தெரியலனால அப்படி நோட்டம் பாரு, தெரியுது பச்சையா தெரியுது, கண் தந்து அப்படியே பாரு. அதை எதுக்கோ பண்றாங்க, எதுவும் செய்யறாங்க, இன்னும் பண்றாங்கன்னு நினைச்சிட்டு இருக்காது. எல்லாம் காரண காரியத்தோட எல்லா விஷயமும் நடக்குதுங்க. இங்க இருக்கிற இந்த விஷயத்தை தூக்கி நான் இப்படி வச்சேன்னா இங்கதான் இருக்கணும், எப்பயுமே சரி இது இங்கதான் இருக்கணும், இந்த பாக்ஸ் இங்கதான் இருக்கணும், இதான் பிக்சட் இடம். ஆனா இந்த பாக்ஸ் இங்க இருக்குதுன்னா மாத்தி வச்சுக்கிறாங்க, இன்னும் நடக்குது, ஏதோ ரீசன் இருக்கு, தெரிஞ்சுக்கணும். புரியுதா? எல்லாமே ரீசன், எல்லாத்துக்கும் ரீசன் இருக்கும். எல்லாமே காரண காரியத்தோட சரியான விஷயம் நடக்குது என்ன பொறுத்த வரைக்கும் என்கிட்ட. அதனால ஏதோ வர சொல்றாங்க, கண்ணமுடி வாரம் கண்ணமுடி எல்லாம் சொல்லிடுறாங்க. அப்பெல்லாம் தேவையில்லாம யோசிச்சு தேவையில்லாம உங்க எண்ணங்களை தூக்கி குப்பையில கடாசு. உங்களுக்கான எண்ணங்கள் வேஸ்ட், தூக்கி வாரம் போட்டு இங்க என்ன வாழ கோழி. சரியா? அதனால கண்ணை மூடி கண்களை மூடி உட்காரணும். தியானம் பண்றது இல்ல, உங்களை யாருக்கு தியானம் பண்ண சொல்றா? தியானம்லாம் ரொம்ப தூரம் இருக்கு. தியானம்னா என்னன்னு நீங்க புரிஞ்சுக்கிறதுக்கு 1 வருஷம் ஆகும். புரிஞ்சுக்கிறதுக்கே 1 வருஷம் ஆகும். ஆமா, 1 வருஷம் ஆகும். ஆனா நீங்க என்ன பண்றாங்க, ஒரு நாள் தியான பயிற்சி எவ்வளவு ஃபீஸ்? 10,000 ரூபாய். ஒரு நாள் தியான பயிற்சி, 3 மணி நேரம் தியானம், 3 மணி நேரத்தில் இறைவனை உணரும் தியானம். பாத்துங்க, இந்த மாதிரி பம்மாத்து வேலை பண்ற யோகா மாஸ்டர் நான் இல்ல, அந்த மாதிரி பம்மாத்து வேலை பண்ற யோகா குரு நான் கிடையாது. ஒரிஜினல் 24 கேரட் கோல்டு. அது இப்படிதான் இருக்கும். சரியா? தியானம் புரிஞ்சுக்கிறதுக்கே 8 மாசம் 9 மாசம் ஆகும். அது நிறைய ஸ்டெப். பதஞ்சலியோட அஷ்டாங்க யோகத்துல 8வது படி தியானம், 8வது படியில இருக்கு தியானம். 7வது படி நியமம், நியமம், யோகாசனம், பிராணாயாமம், பிரத்யாகாரம், தாரணை, தியானம், அப்புறம் சமாதி. 8 ஸ்டேஜ் தான். அப்ப 8வது ஸ்டேஜ் சமாதினும் போது அதுக்கு முன்னாடி இருக்கு சமாதினா சமம் பிளஸ் ஆதி. ஆதினா இறைவன். இறைவனா கூட 2.5 கலத்தல், இறைவன் வேறு தான் வேறு இல்லை என்ற நிலைக்கு போய் தான் சமாதி நிலை. அதுக்கு முன்னாடி இறைவனை உணர்தல் தியானம். உணர்றது, கடவுளை உணரக்கூடிய விஷயம். கடவுளை உணர்ந்துட்டு அப்படியே போயிட்டு அவரை கூட என்ன பண்ணிடுங்க, சமாதி ஆக்கி. மொத்த பேரையும் சமாதி ஆக்க விட மாட்டாங்க, பார்த்து சமாதி கட்டிடலாம். கொஞ்சம் ஒரு சில பேட்சா கொஞ்சம் என்ன பண்ணிருக்குன்னா நான் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிட்டேன், அதான் பண்ண தப்பு தான். ஒரு சில பேட்ச் குழந்தைங்க தெரியல, அட்ஜஸ்ட் பண்ணி பரவாயில்ல, அட்ஜஸ்ட் பண்ணு. அப்படி அட்ஜஸ்ட் பண்ணா வெறும் பிரச்சனையா இருக்கு. மிலிட்டரி மாதிரி நடக்கும் கிளாஸ் கோர்ஸ், அந்த அளவு கட்டுக்கோப்பா இருக்கும். ரொம்ப டைப் பண்ணா ஒரு மாதிரி ஆயிடுறாங்க. டைப் பண்ணாதான் கரெக்டா நடக்குது. கொஞ்சம் ஃப்ரீயா விட்டா அவ்வளவுதான். எல்லா போறவங்க என் தலைமையில உட்காந்து, என் தலைமாரி குடிச்சு அது காதுல கை காதுல குச்சி விட்டு, மூக்குல வரல விட்டு, வாயில வேற வரல விட்டு, என்னமோ பண்ணும். அப்ப கொண்டு வருவாங்க இல்லையா? சாம வேத தான தண்டை எல்லாத்தையும் எடுத்துக்க வேண்டியதாங்க. சாம வேத சாணக்கிய நீதி, சாம வேத தான தண்டம். ஒரு விஷயத்த நீங்க முடிக்கணுமா, ஒரு பிரச்சனையை சால்வ் பண்ணணுமா, எல்லாத்தையும் கையில் எடுக்கணும். சாம வேத தான தண்டம் எல்லாத்தையும் கையில் எடுத்து அந்த பிரச்சனை சால்வ் பண்ணிக்கணும். அப்படின்னா என்ன அர்த்தம்? சாம வேத தான தண்டம் அப்படின்னு சொல்றாரு சாணக்கிய. அப்படின்னா என்ன அர்த்தம்? முதல்ல ஒரு பிரச்சனை இருக்கா, அந்த பிரச்சனைய சமாதானம் பேசி தீர்த்திருப்பாரு. அதான் சாம, சமாதானமா பேசி தீர்த்துக்கோ, அது முயற்சி பண்ணு. சமாதானத்துக்கு ஒத்து வரலையா அவன், பேதம், பேதமே நான் பிரிச்சு வச்சு அவனை பிரிச்சு வச்சு தனியா அழுக்கா விட்டு பிரிச்சு வச்சு அவனை அட்டாக் பிரிச்சுட்டா அவன் ஒண்ணும் பண்ண முடியாது. எல்லாரும் கூட சேர்ந்துக்கு போதுதான் சிக்கல் அதிகமாகும். அவனை தனியா அழுக்கா ஒதுக்கணும், பிரிச்சுன்னு அவனை பிரித்து வைத்து
அந்த பிரச்சனையை முடிக்கிறது. பேதம், பேதம், சாம பேதம். சமாதானம் பேசிப்பாரு, ஒத்து வரலையா அவனுக்கு தனியா அதுக்கா பிரிச்சு வச்சுப்பாரு. அந்த மாதிரி சதுரங்க ஆட்டம் நம்ம ஆடணும். அதுதான் பேதம். சாம பேத தானம். பேதத்துக்கு ஒத்து வரலையா அவன் தானம், ஏதாவது கிஃப்ட் வாங்கி கொடுத்து அவனை சரி பண்ணி போல. ஏதோ என்னடா அவனுக்கு என்னடா பிரச்சனை, உனக்கு 10,000 ரூபாய் ஏன் விடா, சரி முடிச்சு கொடுக்க போடா அப்படின்னு ஏதாவது கொடுத்தா என்ன பண்ண, வேற பிரச்சனையை சால்வ் பண்ண. சாமபேத தானம். தானத்துக்கும் அவன் ஒத்து வரலன்னா எங்க அது, தானத்துக்கும் அவன் ஒத்து வரலன்னா என்ன பண்ண, தண்டம். தண்டனை அடிக்கிற இடத்துல மூஞ்சிகளை தேடும், அது பேர் தண்டம்னு பேரு. 4 வழியில முயற்சி போகும், கடைசியதான் தண்டம் தள்ளி எடுக்குது. அது முதல்ல பிரச்சனையை சால்வ் பண்ணும். அந்த மாதிரி ஒவ்வொரு பேட்சையும் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டா, கண்ணுல ஒரு குரங்கு மூக்க, கண்ணுல வந்து நோண்டு ஒரு குரங்கு, ஒரு குரங்கு மூக்கல வந்து கை நோண்டு, ஒரு தலைமை இருந்து சாக்குது, பைத்தியக்காரன் ஆயிடும் பொழுது. பைத்தியக்காரன் ஆயிடும் இப்படியே விட்டா. ஒரே அடி குரங்க, எந்த குரங்கு பிரச்சனை பண்ணுதோ அந்த குரங்கு ஒரே அடி ஓடும்போது. சரிதானே, இது சரிதானே, இது சரியா தப்பா, அதெல்லாம் சரியா தப்பா, அதெல்லாம் வாய்மொழி கம்பெனி இல்லையே, சரியா தப்பா, அது சத்தமா சொல்லுங்க, சரிதானே. ஆனா உங்களுக்கு பண்றதுனால இப்ப உங்களுக்கு வலிக்குது, யாரும் ஒண்ணு சரிதான். ஆனா எனக்கு பண்ணாது, மத்தவங்களுக்கு பண்ணு, மத்தவங்களுக்கு பண்ணிடு, எனக்கு பண்ணாது. நானே தப்பு பண்ணாலும் தண்டனை எனக்கு உண்டு, ஏத்துக்கணும். நானே தப்பு பண்ணாலும் தண்டனை ஏத்துக்கணும், அந்த தப்பு கூடி தண்டனை ஏத்துக்கணும். அந்த மாதிரி இருக்கு. அதனால அப்பெல்லாம் வந்து அந்த ஆனஸ்டி இருக்கும். நேர்மையா இருக்கிறவங்க கிட்ட பயங்கரமான ஒரு ஆனஸ்டி இருக்கும் தெரியுமா. ஆனா பணம் இருக்காது அவங்க கிட்ட, பணம்லாம் இருக்காது. ஆனா சிங்கம் மாதிரி இருக்கும். ஒரு நேர்மையான அதிகாரிகிட்ட போயிட்டு வந்து ஏதாவது உங்களால பேச முடியுமா? பார்த்தாலே அன்னும் கொலை நடுங்கும், பார்த்தாலே கொலை நடுங்கும். நேர்மை அதிகாரி பாத்தீங்கன்னா, இந்த டாக்குமெண்ட்ல சைன் பண்ண சொல்லுங்க, ராங்கா ஒரு டாக்குமெண்ட் சைன் பண்ணணும், போக முடியுமா? டாக்குமெண்ட் போக முடியுமா? போக முடியுமா? ஒரு ராங்கான ஒரு டாக்குமெண்ட்டுக்கு சைன் பண்ணுவாங்க. அந்த டாக்குமெண்ட் எடுத்து போயிட்டு சார் சைன் பண்ணி கொடுத்தாரு, கொடுப்பீங்களா? அந்த பக்கமே போக மாட்டீங்க. அதே வந்து லஞ்சம் வாங்குறது, சாதாரண பேசுறது, அது வந்து ஒரு தெருநாய் மாதிரி வச்சுக்கோங்க. அது நேர்மையா இருக்கிறது மிலிட்டரி நாய், நேர்மையா இருக்கிறது மிலிட்டரி நாய். லஞ்சம் வாங்குறது அதெல்லாம் வந்து தெருநாய், சுரி நாய். அதுகிட்ட பாருங்க எப்படி ஹேண்டில் பண்ணீங்க. அது பேப்பர் எடுத்து போயிட்டு அவர் தேர்வு மாட்டேன், சார் சைன் பண்ணி போடுங்க சார். ஓ என்ன ஒரு அதிகாரி கூட பார்க்க மாட்டேன், அதெல்லாம் போடுங்க சார், தெரியும் போடுங்க சார். உங்களுக்கு என்ன சார் எல்லாம் டேபிள் கீழே வரும் சார், வாங்கிக்கணும் சார். இது எப்படி இது? அந்த அதிகாரியை பார்த்தோன்னு பயத்துக்கு எப்படி? அதான் நேர்மைக்கு சக்தி அதிகம், ஆனா சோதனைகள் அதிகமா இருக்கும். நேர்மைக்கு சோதனைகள் அதிகம், ஆனா வீழாது. அதர்மத்துக்கு நிறைய கிடைக்கும், ஆனா கேவலமா இருக்கும், மதிப்பீடு. அதனால வந்து எந்த இடத்துலயும் வந்து சரியா இருக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்க. எந்த இடத்துலயும் வளர்த்துக்கோங்க, அந்த குணத்தெல்லாம் வளர்த்துக்கோங்க. வளர்த்தீங்கன்னா உங்களை பார்த்தாலே பயம் வரும். உங்க வீட்டுக்காரர் உங்களை பார்த்து பயப்படும், பா கரெக்டா இருப்பா, பயப்படணும். உங்க வீட்டுக்காரு உங்களை பார்த்து பயப்படணும், நீங்க அவரை பார்த்து பயப்படணும், அவரு கரெக்டா இருப்பாரு. அப்படி இருக்கணும் அந்த அந்த ஆளுமை. அப்படி இருந்தா பயனா அது இது மூர்க்கத்தனமான விஷயம் கிடையாது. நான் சொல்றது அவர் கரெக்டா இருப்பாரு, சரியா இருப்பாரு, அவர்கிட்ட தப்புக்கு வாய்ப்பே இல்லை. அந்த மாதிரி ஒரு ஆனஸ்டியா இருக்கும். அது மாதிரிதான் அந்த ஆனஸ்டி, அந்த சிங்க கர்ஜனை, அந்த நம்பிக்கை எப்படி இருக்கும். இந்த பிரபஞ்சமே காலையில இருக்கிற மாதிரி இருக்கும், இந்த பூமியே காலையில இருக்கிற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி இருக்கிறோம். அதனால வளர்த்துக்குவோம் அந்த குணங்களை, அந்த பக்குவத்தெல்லாம் வளர்த்துக்குவோம். சரியா?
உள்ள வந்தீங்கன்னா கண்ணை மூடி சிம்முட்டு புடிச்சு உங்க இடம் எதுவோ அங்க வச்சு போட்டு கண்ணை மூடி உட்காரு. சரியா? ஏதோ கண்ணை மூட சொல்றது எதுவோ பண்ண சொல்றாங்கன்னு வச்சுட்டு இருக்காரு. இந்த கண்ணை மூடுற மாதிரி பாசாங்க பண்ணுவதா சொல்லிட்டேன். புரியுதா? புரிஞ்சுதா? அர்த்தமாய்ந்தா ராஜா? அர்த்தமாய்ந்தா? समझे? ठीक है, ना कर